ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம யாருக்கும் புரியாத பணத்தை பத்தின செட்டில் ஆகிறது பத்தின சைக்காலஜி. கேஷ் இருந்தா லைஃப் செட்டில்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சரிதானே? அம்பானி கிட்ட பெரிய பங்களா வீடு இருக்கு, பல கார் இருக்கு, இந்த பிசினஸ் விட்டா இன்னொரு பிசினஸ் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கோடியில பணம் கொட்டுது. அவ்வளோ சேவிங்ஸ், நகைகள் எல்லாமே இருக்கு. நிறைய பேங்க்ஸ் கடன் கொடுக்க லைன்ல நிக்கிறாங்க. அம்பானி லைஃப் எல்லாம் செட்டில்டுடா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இவ்வளோ வயசாகியும் இன்னும் ஏன் அம்பானி செட்டில்டு அப்படின்னு வீட்டில் உட்காராம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காரு? அட, அம்பானி ஏங்க, உங்க பக்கத்து வீட்டு ராஜாவே மாசம் 50,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு பெரிய வீடா 2 வீடை வாங்கிட்டாரு, 2 காரும் வச்சிருக்காரு. ஏன் ராஜாவோட பிள்ளைங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் கூட அவர்கிட்ட நல்ல சேவிங்ஸ் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல காசு தாராளமா இருக்கு. அப்போ பர்ஃபெக்ட்பா, நம்ம ராஜா பக்காவா செட்டில் ஆகிட்டான். ஆனா ராஜா ஏன் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காரு? நம்ம அப்பா தாத்தாலாம் 50 வயசுல நான் செட்டில் ஆகிருவேன் அப்படின்னு நினைச்சு 50 வயசுக்கு மேலேயும் ஏன் காசு காசுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க? ஏன் நம்ம கூட பிளான் வச்சிருப்போம் 40 வயசுல செட்டில் ஆகிடணும் அப்படின்னு. ஆனா 40 வயசுக்கு மேலேயும் சம்பாதிக்கவும் ஓடவும் நம்ம ரெடியா தான் இருக்கோம். முதல்ல செட்டில்டு அப்படின்னா என்ன? காசு இருந்தாலே போதுமா? நம்ம செட்டில் ஆயிடுவோமா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். அடிப்படையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பணம் அப்படிங்கிறது மட்டுமே இலக்கு கிடையாது. பணம் வெறும் கருவி மட்டும்தான். பணத்தை வச்சு நம்ம சொகுசா தூங்குறதுக்கு பெட் வாங்க முடியும், ஆனா நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது. அரண்மனை மாதிரி வீடு வாங்க முடியும், ஆனா அந்த வீட்டோட நிம்மதியான சூழலை வாங்க முடியாது. ஸோ பணம் அப்படிங்கிறது நம்ம ஆசைகளை, தேவைகளை பொறுத்து செஞ்சுக்கக்கூடிய ஒரு கருவிதான். அது நம்ம இலக்கை அடைய வைக்கக்கூடிய ஒரு கருவி. அதுதான் எவ்ரிதிங் அப்படின்னு நினைக்காதீங்க. பணம் தான் எல்லாமே அப்படின்னு இல்லைன்னா அப்போ ஏன் மக்கள் அது பின்னாடியே ஓடுறாங்க? ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம மைண்டை நம்ம அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டோம். படிச்சு முடிக்கணும், வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் மதிப்பு, இப்படி நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய உளவியல் ரகசியங்களே ஒளிஞ்சிருக்கு. அதுல முதலாவது, பணம் அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி. அது நீங்க யாரு அப்படிங்கறத வெளிப்படையா காட்டி கொடுத்துரும். பணம் இல்லாம உங்களால சந்தோஷமா வாழ முடியல அப்படின்னா அந்த பணம் இருந்தாலுமே உங்களால சந்தோஷமா வாழ முடியாது. ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. கண்ணாடியால எதையுமே மாத்தி காட்ட முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே காட்டும், அவ்வளவுதான். கர்ட் டிகர்மேனோட கதை தெரியுமா உங்களுக்கு? ஸ்வீடன்ல வீடு இல்லாம, சொந்த பந்தம் இல்லாம, ரோட்ல கிடக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இருக்கிற மனுஷன் தான் கர்ட் டிகர்மேன். இவரை டின் கேன் கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது டிகர்மேன் புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணி $1.4 மில்லியன் கிட்ட சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு. எப்படி படிப்பறிவே இல்லைன்னு நினைச்ச வீடு இல்லாத ஆளால $1.4 மில்லியன் சேர்த்து வைக்க முடிஞ்சிச்சு? இந்த கேள்விக்கான விடையை தேடுறப்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. இவரு தினமும் லைப்ரரியில ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர்ஸை படிச்சுக்கிட்டே இருப்பாராம். மக்கள் எல்லாம் அவரு வீடு இல்லாம, காசு இல்லாம உடஞ்சு போயிருக்காரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவரு தினம் தினம் ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பரை படிச்சாரு. தங்கிட்ட இருந்த கொஞ்சம் காசையும் கூட இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரரா இறந்திருக்காரு. ஓகே, பணம் தான் கர்ட் டிகர்மேனை பணக்காரனாக்குச்சா? இல்ல, அவரோட மைண்ட் செட் தான் அவரை பணக்காரராக்குச்சு. நான் வீடு இல்லாம, பெரிய வருமானம் இல்லாம ரோட்ல தான் இருக்கேன், ஆனா என்னாலையும் பணக்காரனா ஆக முடியும் அப்படின்னு நம்பி அவரு ரூட்டை தேடி இருக்காரு. நினைச்ச மாதிரி சக்சஸையும் பார்த்திருக்காரு. அப்படியே ஆண்டனி வாக்கர் பக்கம் வரலாமா? இவர் ஒரு NBA பிளேயர். $108 மில்லியன் மேல சம்பாதிச்சிருக்காரு. ரிட்டையர் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அவரும் ரிட்டையர்ட் ஆனாரு. கையில காசு, பணம் எதுவுமே இல்லாம சொத்துக்கள் எல்லாமே திவாலாகிடுச்சு. ஏன்னா அவருக்கு பணத்தை சரியா செலவு பண்ண தெரியல. ரொம்ப மோசமான ஸ்பெண்டிங் ஹேபிட் இருந்துச்சு. சுத்தி இருக்கிறவங்களும் நல்ல அட்வைஸ் கொடுக்கல. பிளஸ் லாங் டேர்மா யோசிச்சு அவரு செயல்படல. ஸோ பணம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய ஆட்டோமேட்டிக்காலாம் சிறப்பா மாத்தாது. உங்களோட வேல்யூஸ், உங்களோட ஒழுக்கம், தொலைநோக்கு பார்வையோட நீங்க செயல்படுற விதம், இதெல்லாம் தான் உங்களோட வாழ்க்கைய சிறப்பா மாத்தும். பேசிக்கான விஷயம் என்னன்னா, பணத்தை வளர்க்கறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் செட்டை நீங்க வளர்த்துக்கணும். இப்போ கதைக்கு வருவோம். உண்மையான செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன? கர்ட் உண்மையாவே செட்டில் ஆனாரா, இல்ல ஆண்டனி உண்மையாவே செட்டில் ஆனாரா? செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளோ சொத்து இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு ஃபீலிங். போதும்டா, இதை வச்சே காலத்துக்கும் நான் வாழ்ந்துருவேன், என்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிற அந்த மொமெண்ட் நீங்க செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு தான் எப்பவுமே ஏழையா தான் இருக்கேன் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவங்க கிட்ட வெறும் பணம் மட்டும்தான் இருக்கும்.
அவ்வளோ பணம் இருந்தும் எதுவுமே இல்லாத நிலையில அவங்க இருக்காங்க அப்படின்னா பணம் தான் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையே கிடையாது. சரி, எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ நான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1,00,000 அனுப்புகிறேன். அதை வச்சு காலத்தை ஓட்ட முடியுமா? சரி, 10,00,000. சரி, 1,00,00,000. இன்னும் எவ்வளோ கொடுத்தாலுமே எப்படி நம்ம லைஃப் லாங் செட்டிலாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களை கோடியில் பொருளை வச்சாலுமே நீங்கள் செட்டில் ஆக மாட்டீங்க. அதிக பணம் சந்தோஷத்தை கொடுக்க போகிறதில்ல. இருக்கிற கொஞ்சம் காசை வச்சே நான் முழு சந்தோஷத்தோட திருப்தியோட நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அங்கதான் உண்மையான செட்டில்மெண்ட் இருக்கு. அருணா அப்படின்னு ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை பார்க்குறாங்க. மாசம் 35,000 ரூபாய்க்கு மேல அவங்க சம்பாதிச்சதே கிடையாது. ஆனாலும் அதே சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க. நல்லா ஊர் சுத்தியிருக்காங்க, இல்லாதவங்களுக்கு தர்மமும் பண்ணாங்க, நல்லா சிரிச்சு லைஃபை என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனலா ஒரு நிம்மதியான ரிட்டையர்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. என்கிட்ட ரொம்ப அதிக காசெல்லாம் இருந்ததில்ல, ஆனா போதுமான அளவுக்கு காசு இருந்துச்சு. அதை வச்சு நான் நிம்மதியா தூங்கவும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதாங்க, அதிக பணம் இருந்தா அந்த பணத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பயத்திலேயே தூக்கம் வராது. இப்பெல்லாம் எங்க ஓட்டு போடுறாங்கன்னே தெரியல. எப்படியாவது நாசுக்கா வேலையை பார்த்து பட்டுன்னு திருடிட்டு போயிடுறாங்க. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விக்ரம் சாஃப்ட்வேர் டெவலப்பரா பெங்களூர்ல வேலை பார்க்குறாரு. மாசம் 2,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. புது காரு, பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாமே இருந்தும் அவருக்குள்ள இருந்த வருத்தம், ஒருவேளை என் வேலையை நான் இழந்துட்டா என்ன பண்றது, இதே லைஃப் ஸ்டைல்ல என்னால காலத்துக்கும் வாழ முடியலன்னா என்ன பண்றது, இப்படி கவலை அவர்கிட்ட இருந்துட்டே இருக்கும். இந்த 2 ஸ்டோரியிலையும் உண்மையான செட்டில்மெண்ட்டை பார்த்தது அருணாவா இல்ல விக்ரமா? ஸோ செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஃபீலிங், அது நம்மளா உணர்றது. செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு திருப்தி அடைகிறது மனசுக்குள்ள வர்ற நிம்மதி. ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து 20 வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு, 40 வயசுலயே காரு வீடுன்னு செட்டில் ஆகிரு அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இந்த விஷயங்களை சொல்லுங்க. சொல்லியும் புரிஞ்சுக்கலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் சம்பளத்தை மட்டுமே பார்த்துட்டே இருக்காம உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, கொண்டாட்டம் அப்படின்னு இதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்பதான் கொஞ்சம் காசா இருந்தாலும் அதுல உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். அப்போ பணக்காரங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் எந்த வருத்தமும் தெரியலையே. ஆனா உனக்கு தெரியுமா, அதெல்லாம் வெளியில தெரியாது. யாருதான் வெளியில காட்டிப்பாங்க? பணத்தை பத்தின வருத்தம் நமக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் பணக்காரங்களுக்கும் இருக்கும். மணி டிஸ்மாஃபியா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பத்தல அப்படின்னு மட்டுமே தோணிட்டு இருக்கும். ஏன் கோடீஸ்வரங்க கூட ஏழையாவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான், ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஆனா டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்காது. நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோதான் உங்க லைஃப் ஸ்டைலை லக்ஸுரியா மாத்திக்கிட்டாலும் உங்களுக்குன்னு முழுமையான திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நார்மலா நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு சினாரியோவை சொல்றேன். மச்சான், ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு போல, இந்த மாசத்துல இருந்து சேலரிய 30% ஏத்திட்டாங்க போலியே. ஆமாண்டா, இப்போ என்னோட இஎம்ஐயும் பெருசாகிட்டே போக போகுது. இந்த காலகட்டத்துல இதுதான் நிலவரம். வேலைக்காரன் படத்துல சொல்ற மாதிரிதான், கம்மியா சம்பாதிச்சப்ப கூட கையில காசு நின்னுச்சு. ஆனா இப்ப அதிகமா சம்பாதிச்சாலும் 1 ரூபா கூட நமக்குன்னு கையில நிக்க மாட்டேங்குது. மாசம் ஆனா இஎம்ஐக்கே எல்லா காசும் ஓடிடுது. ஸோ பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். ஏழைகளுக்கு இனி அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற கவலை. பணக்காரங்களுக்கு இன்னும் வேணுமே, திடீர்னு அந்த பிஸ்னஸ்ல லாஸ் வந்து மொத்த காசும் போயிடுச்சு அப்படின்னா எப்படி பேலன்ஸ் பண்றது? எவனாவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது? என்னோட இந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சிருமே. இப்படிதான் அவங்க கூட கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தாங்க போதும் அப்படின்னு வாழ்றாங்க. மனுஷனோட அடிப்படை தேவைகள் சாப்பாடு, தண்ணி, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, தங்க ஒரு நல்ல இடம், கூட பேச்சு துணைக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள், இவ்வளோதான். எத்தனை பேர் நம்ம கூட சேர்ந்தாலும் எல்லாருக்கும் அடிப்படை தேவை அப்படிங்கிறது சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு, இடம், இது மட்டும்தான். இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலே நீங்க லைஃப்ல செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, பயமா இருக்கு, இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு கேக்குது அப்படின்னா நான் சொல்ற எக்ஸசைஸை பண்ணுங்க. தினமும் காலையில எழுந்து முதல் வேலையா உங்க பக்கத்துல இருக்கிற நோட்டு இல்ல டைரியை எடுத்து பணம் சம்பந்தமா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி எழுதுங்க. எனக்குன்னு நான் ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்க காசு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி கிடைச்சிருச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி, இப்படி எழுதிக்கோங்க. கூடவே எவ்வளோ போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் எழுதிக்கோங்க. எனக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தா மட்டும் போதும், தினமும் குடிக்க 3 லிட்டர் தண்ணி இருந்தா மட்டும் போதும்.
இப்படி எழுதுங்க. 2லயும் ஜஸ்ட் 3 எழுதுனா போதும். உண்மையான செலவும் செட்டில்மெண்ட்டும் 3 விஷயத்த சார்ந்துதான் இருக்கு. நேரம், நீங்க தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள், நிம்மதி. இந்த 3ம் சேர்ந்து இருக்கிறது தான் உண்மையான செல்வம். செல்வ வளம் அப்படிங்கிறது வாழ்க்கைய முழுசா என்ஜாய் பண்ண வைக்கிறது. இதுதான் பொதுவா செல்வத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய டெஃபினிஷன். நம்ம இதை மாத்தி சொல்லலாமா? செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணத்தை சார்ந்தது மட்டும் இல்ல. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா ஒரு வேலையை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேணான்னு ஈஸியா தூக்கி போட்டுட்டு வெளியில வந்துடணும். நினைச்ச நேரத்துல பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தனக்குன்னு இருக்கிற பேஷனை எந்த பயமும் இல்லாம ஃபாலோ பண்ணணும். மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சாலும் பாக்குற வேலை கொடூரமா இருக்கு, உங்க தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னா அவ்வளோ சம்பாரிச்சும் ஒரு யூஸும் கிடையாது. எவ்வளோதான் கோடியில புரண்டாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன யூஸ் இருக்கு? நிறைய பேர் 30 வயசுலயே போதுமான அளவு காசு சேர்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணத்தை விட நேரம் அப்படிங்கிறது பொக்கிஷமானதா தெரியுது. ஒவ்வொரு வார முடிவுலையும் எனக்கு நேரம் அதிகமா கிடைச்சிட்டு இருக்கா, இல்ல நான் நேரத்தை இழந்துட்டு இருக்கேனா அப்படின்னு கேளுங்க. அப்பதான் அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு தோணும், முயற்சியும் பண்ணுவீங்க. என்னதான் ரோலெக்ஸ் வாட்சை 5 லட்சமே கொடுத்து வாங்கினாலும் அந்த வாட்சை வச்சு உங்க நேரத்தை நீங்க கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது. ஸோ உண்மையாவே செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க உங்க நேரத்தை திருப்தியா செலவு பண்ணீங்களா, நிம்மதி அடைஞ்சிங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. கடைசியில உங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து யாரும் பேச மாட்டாங்க. நீங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தீங்க, எவ்வளோ அன்பானவரா இருந்தீங்க, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்க, உங்களால எத்தனை பேர் பலன் அடைஞ்சாங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை தான் பேசுவாங்க. ஒரு சின்ன கற்பனை கதை சொல்றேன். பிரியா சின்னதா ஒரு புக்கு கடை நடத்திட்டு இருக்காங்க. பணக்கார வாழ்க்கையெல்லாம் இல்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் 3 பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா புக்கு கொடுக்குறாங்க. அந்த 3 பிள்ளைங்களால காசு கொடுத்து புக்கை வாங்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஸோ உதவணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்குறாங்க. 30 வருஷம் கழிச்சு பிரியா இறந்தும் போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இறுதி சடங்குக்கு 100கணக்கானவங்க வர்றாங்க. அதுல ஒருத்தர் சின்ன வயசுல பிரியா கிட்ட ஃப்ரீயா புக்கு வாங்கினவர். அந்த புக்குனால தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்காரு. அவர் எழுதின முதல் புக்கு எனக்கு முதல் கதையை கொடுத்த பிரியாவை பற்றி. ஸோ இதுதாங்க லெகசி. காசு இருக்கலாம், ஆனா அதை பர்பஸோட யூஸ் பண்றது தான் பவர். செட்டில்மெண்ட் அப்படின்னா இதுதான், ஒரு நிம்மதியான போதுமான வாழ்க்கை. நான் பணம் பணம் அப்படின்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கேனா, இல்ல என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா இருக்கேனா? இன்னைக்கு நான் காணாம போனா கூட மக்கள் என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? இத உங்க மனசாட்சிக்கிட்டே கேட்டு பாருங்க. உங்களுக்கே தோணும், உண்மையாவே நீங்க செட்டில் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. பணம் அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணுதான், ஆனா அது மட்டும்தான் அவசியமானது கிடையாது. செட்டில் ஆகிறதுக்கு பணம் நிறைய இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. போதும் அப்படின்ற ஃபீலிங்கும், செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற திருப்தியும் நிம்மதியும் இருந்தா போதும். அடுத்த முறை செட்டில்மெண்ட் பத்தி ஞாபகம் வந்தாலோ இல்ல யாராவது கேட்டாலோ உங்க பேங்க் பேலன்ஸையும் பர்ஸையும் திறந்து பார்க்காதீங்க. உங்க உடல் மன ஆரோக்கியத்தை பாருங்க. சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்றது நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது கிடையாது, எவ்வளோ முழுமையா நீங்க வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படிங்கிறத பத்தி தான். இப்ப சொல்லுங்க, கேஷ் இருந்தா லைஃப் என்ன செட்டில்டா? இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அடுத்ததா ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.